தேர்தலே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து நாங்கள் இங்கே செங்குந்த முதலியார் வந்து ஒரு 80,000 பேருக்கு மேலே இருக்கிறோம். மேற்கு தொகுதியில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு மேலே இருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஈரோடு மாவட்டத்தில் எங்கள் சமுதாயத்துக்கு வந்து தேர்தலில் போட்டியிட அனைத்து கட்சியும் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். ஆனால் எல்லா கட்சியுமே எங்களுக்கு வாய்ப்பை புறக்கணிச்சிட்ருக்குறாங்க. அதான் நாங்கள் வெளிக்காட்டும் விதமாக கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 500க்கும் மேற்பட்டோர் வந்து வேட்புமனு வந்து இன்றைக்கி வாங்கிட்டுருக்குறோம். இந்த தேர்தலில் வந்து எந்த கட்சியும் எங்களுக்கு சீட்டு கொடுக்காதனால நாங்கள் வந்து 500க்கு மேற்பட்டோர் வந்து வேட்புமனு வாங்குகிறோம். வாங்கி எங்களுடைய எதிர்ப்பை வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஆமாம், அவங்க என்னென்னா அதிக பேர் வர்றதுனால யார் வராங்கன்றதுக்காக அவங்க அந்த ஒரு ஃபார்ம் கொடுத்து எழுதி கொடுக்க சொன்னாங்க. அதை நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து எழுதி கொடுக்குறோம். அதாவது 500 பேர் நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, எல்லா கட்சியிலையுமே வந்து எங்கள் சமுதாயத்துக்கு கேண்டிடேட் நிற்க கொடுக்குறதில்ல. அப்போ கேண்டிடேட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி மனநிலை இருக்குது. நாங்கள் வந்து இங்கே ஈரோடு மாவட்டத்தில் இங்கே கிழக்கு தொகுதியில் 500க்கும் மேற்பட்டோர் போட்டியிட தகுதியான இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி அதை நாங்கள் 500 பேருக்கு மேலே வேட்புமனு வாங்கிட்டு இருக்கோம். இல்லை, அந்த எதிர்ப்பை நாங்கள் இப்போ பதிவு பண்ணுறோம். அது இது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அது முடிவெடுப்போம். இல்லை, அதுதாங்க இப்பயுமே இங்கே என்னென்னா வாய்ப்புகள் இருக்குது. எந்த கட்சினாலும் இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் மறுபடியும் கூட மறுபரிசீலனை பண்ணி கேண்டிடேட் கொடுக்கலாம், எந்த கட்சி வேணாலும். ஒரே நிமிஷம். அதாவது வந்து என்னென்னா, அதனால் வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் நாங்கள் அதை வெளிக்காட்டுறதை தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணுறோம். அதுவும் நடக்கலைன்னா நாங்களே கூடி முடிவெடுத்து அந்த வேலையை செய்ய தயாராகிறோம். இல்லை, எல்லாரும் விருப்பம் இல்லை, கண்டிப்பாக என்னென்னா அவங்கவுங்க விருப்பப்பட்டு பணத்தை போட்டு கட்டுறாங்க. அதை நம்ம வேணான்னு மறுக்க முடியாது இல்லைங்களா? ஜனநாயக கடமை ஆடுறதுக்கு அவங்கவுங்க விருப்பப்பட்டு அவங்கவுங்களே பணம் போட்டு கட்டுறாங்க. அரசாங்கம் தானே போகுதுங்க. அதாவது மேற்கு தொகுதியில் கிட்டத்தட்ட இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு அப்புறம் 2.25 லட்சம் பேர் இருக்கிறோம். 2.25 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்டோர் இந்த மேற்கு தொகுதியில் இருக்கிறாங்க. மேற்கு தொகுதியில் வந்து தமிழக சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவருக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிக்கணும். அதாவதுங்க, இப்போ இன்றைக்கி நாங்கள் 500 பேர் மேலே வேட்புமனு வாங்கியிருக்கிறோம். இப்போ இதனுடைய முடிவு பார்த்துட்டு நாங்கள் எல்லாமே சேர்ந்து தான் முடிவெடுக்க போகிறோம். ஏன்னா எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர் என்ன அவங்களுக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஆமாம் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தா நிற்கிறாங்க. அவருக்கு வந்து நாங்கள் சமுதாய ரீதியாக முழு ஆதரவு கொடுத்து அவருக்கு வேலை செஞ்சு அவர் வெற்றிக்கு பாடுபடுவோம்.